தண்டினிங்கிறவங்களுக்கு பேரு பாராகின்னு பேரு. அப்படிப்பட்டதான மந்திரி தண்டினியோட பாலாவை இங்க ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதோடு காரியங்கள் சித்தி அடைய வேண்டும், வேண்டிய பலன்கள் கிட்ட வேண்டும், வழக்குகள் பூமி சம்பந்தமான செயல்களிலே நமக்கு வெற்றி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே வாஸ்து புருஷன், மகாலட்சுமி, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், குபேர கணபதி போன்ற அம்பாளுடைய பரிவார தேவதைகளையும் இங்கே பூஜை ஆராதனை செய்து யாகம் நடந்து வருகின்றது. இன்றைய தினம் இந்த 6ஆம் திருநாளிலே தேய்பிறை அஷ்டமி சேர்ந்து இருப்பதனால அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப உகந்த நாள். பைரவர் பூமிக்கு அதிகாரி, க்ஷேத்திரபாலர்னு பேர். க்ஷேத்திரம்னா இந்த பூமி, இந்த ஊரு, இந்த நாடு எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு க்ஷேத்திரம்னு குறிக்கும். ஒரு கோயில் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு ஊர் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு நாடு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அதுக்கு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை பாலனம்னா பாதுகாப்பது, ரட்சிப்பதுன்னா அது க்ஷேத்திரபாலர் சொல்ல பைரவருக்கு தான் அந்த பொறுப்பு ஜாஸ்தி. அப்படியான க்ஷேத்திரபாலருக்கான உகந்த நாளாக அஷ்டமி தினத்தை இந்த ஹோமங்கள் பாலா சதாட்சரிங்கிற ஒரு மகாமந்திரம், அம்பாளுடைய மந்திரங்கள்ல 3 அக்ஷரம், ஒரு அக்ஷரம், ஒரு எழுத்தினால் ஏற்படக்கூடிய மந்திரம், 3 எழுத்துக்களால் கூட்டிய மந்திரம், 5 எழுத்துக்கள் கூட்டிய மந்திரம், அதான் பஞ்சாட்சரம் சொல்லணும் நடராஜர் சிவனுக்கு. அதுபோல ஷடாட்சரம் 6 எழுத்துக்கள், 9 எழுத்துக்கள், 15 எழுத்துக்கள், 16 எழுத்துக்கள், இப்படியே நிறைய விஸ்தாரம் இருந்துட்டே இருக்கு, நிறைய விமர்சனம். அந்த அக்ஷரங்களுடைய எண்ணிக்கை கூட 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 அந்த பெருமைகள், அம்பாளுடைய விசேஷங்கள், மகிமைகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல 100 அக்ஷரம் கொண்ட ஒரு மந்திரத்தினாலே இங்கே பூஜை நடந்துள்ளது. இன்னைக்கு இந்த பைரவர் ஹோமத்துல இந்த மண்டலம் அமைக்கப்பட்டது, தானியங்களாலே ஆன மண்டலம் இங்கே அமைச்சது. இதுல நவதானியங்களும் முழுமையாக இங்கே அலங்காரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டலம் எதற்காக அமைத்திருக்குன்னு கேட்டா, பைரவருடைய சேனைகள். நாம் அம்பாளுடைய சேனை யாருன்னு பார்த்தோம். அம்பாளுடைய சேனையிலும் புத்திரனிலும் இருப்பவர் பைரவர் ஆவார். அந்த பைரவருக்கு ஒரு படை இருக்கு. அந்த பைரவருடைய அங்கபூத படைகள் தான் 64 பைரவர். எத்தனை? 64. அதுபோல சக்தி அம்சமான பைரவி, அம்பாளுடைய பைரவ சக்தி, பைரவருடைய மனைவி இருக்காங்க பைரவி, அந்த பைரவி சக்தியுடைய அம்சங்களாக 64 யோகினிகள் இருக்காங்க. 2 பேருக்குமே வஸ்திரம் கிடையாது, திகம்பரர்கள். வடநாட்டுல ஒரு கோயில் 64 யோகினிகளும் இருக்கக்கூடிய கோயில். வஸ்திரம் இல்லாமல் இருப்பாங்க அம்பாள். அந்த மாதிரி வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிவம்சத்துக்கு பேரு பைரவர். அப்போ அந்த இருவரையும் இணைத்து 64 யோகினி, 64 பைரவர்களுக்கும் இங்கே பைரவருடைய சன்னதியில திருப்திப்படுத்தும் வகையில அவங்க 64 செட்டையும் திருப்திப்படுத்தும் வகையில பலிதானம்னு சொல்லக்கூடிய பூஜை நடக்க போறோம். பலிதானம்னு சொன்னா நம்ம சைவமாக செய்யக்கூடிய வழிமுறையில தயிர், அன்னம், உளுந்து கலந்தும் பூசணிக்காய்களாலும் இங்கே பலிதானம் செய்யப்படும். இது யாருக்கு திருப்தின்னு கேட்டா, அந்த 64 பைரவர், 64 யோகினிகளுக்கு திருப்தி. அப்ப அந்த 64 பேரையும் என்ன பேர் சொல்லி அப்படியே கச்சகச்சன்னு வச்சிட முடியுமா? அப்படி கிடையாது. அதற்குன்னு ஒரு மண்டலம். இப்படி அவங்க இந்தந்த ஸ்தானத்துல இருக்காங்க 64 பேருன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைக்காக தான் இந்த மண்டலமானது அமைக்கப்பட்டு, அந்தந்த இடத்துல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை தெரியும். உள்ள 6 கோணங்கள், அதற்கு அடுத்தது 16 தலங்கள், அதற்கு அடுத்தது 32 தலங்கள், ஆக கூடுதலாக 54 முடிய
4 உள்கோணங்கள், வெளிக்கோணல் அரசு 4 சூலங்கள் இருக்கு பாருங்க, 4 சூலங்கள், உள்ளே இருக்கக்கூடிய 6 பாகங்கள், மொத்தம் 64 ஸ்தானங்கள் இங்கே அமைக்கப்பட்டு அதன் நடுவிலே பைரவி சமலங்கிருத்தமாக ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை பூஜை செய்து அவர்களுக்கான அன்னம், தீபம், தாம்பூலம் எல்லாம் வைத்து பலிதானமானது நடைபெறும். அதற்கு முன்னதாக வழக்கம் போல் உள்ள ஹோமங்கள் நடத்தப்பட்டு அந்த பலிதானமானது நடைபெறும். இன்றைய தினம் இந்த விசேஷமான வைபவத்தை கண்ட கண்கள் அப்படிங்கிறது பெரிய பாக்கியம் உள்ளது. ஏன்னா பெரிய பெரிய புண்ணியங்கள் பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உத்தமமான விஷயங்களை நாம கலந்து கொள்ள முடியும். இந்த பலிதானத்தை கலந்து கொள்ள சொல்லி நாம நிறைய பேருக்கு இன்னைக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். ஆனாலும் இங்கே அழைக்காமலும் வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் பாக்கியசாலிகள். ஏன்னா இந்த விசேஷத்தை நம்ம கண்ணால் பார்த்தோம்னா என்ன பலன்னு கேட்டா, ஒரு சேர இந்த 64 தீபங்களையும் ஏற்றப்பட்ட ஒரு 64 பைரவ ஸ்வரூபத்தையும் யோகினி ஸ்வரூபத்தையும் நாம் தியானித்தோமானால் நமக்கு இருக்கக்கூடிய உடல்களில் இருக்கும் நோய்கள், பிணிகள், திருஷ்டி, ஓமல் போன்றவைகள் எல்லாம் விலகிச் செல்கின்றது. அதோடு நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்கள், நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான துன்பங்களையும் இது தீர்க்க வல்லது. நம்முடைய பிரார்த்தனையிலே இருக்கக்கூடிய இடம், மனைகள் எல்லாம் நம் வசம் எடுக்கும் வழியிலே வரக்கூடிய பணத்தட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கச் செய்வது. என்னென்ன இடையூறு இருக்கோ அத்தனை இடையூறுகள் மட்டும்தான் அதை நிவர்த்தி பண்றோம். நல்ல காரியம் நமக்கு நடக்கணுங்கிற விஷயத்துல எது இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த பூஜை தரிசனம். இப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. மனசால அம்பால பாலாம நமசனம் தியானம் பண்ணிட்டு இந்த பூஜைகளை கட்டு வைத்து எல்லாம் வல்ல அம்பிகையின் பரிபூர்ண திருவுருவாயே. ஏன்னா அந்த யோகினி பைரவர்கள் திருப்தி அடைஞ்சா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் சந்தோஷம் அடைகிறார். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் சந்தோஷம் அடைஞ்சா தண்டினி மந்திரி எல்லாம் திருப்தி அடைகிறாங்க. தண்டினி மந்திரினா திருப்தி அடைஞ்சா அதனுடைய குழந்தைகள் எல்லாம் திருப்தி பண்றாங்க. குபேர கணபதி, ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர், வாஸ்து புருஷர்கள், முருகன் இவர்கள் எல்லாம் திருப்தி அடைகிறாங்க. இவங்க எல்லாம் சந்தோஷமா ஆயிட்டா யாரு சந்தோஷமாவாங்க? நம்ம வீட்டுல பசங்க எல்லாம் ஹாப்பியா விளையாட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தான் முதல்ல சந்தோஷம். அப்ப அடிச்சு விட்டுக்காம நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஹாப்பினஸ் யாருக்கு போய் சேருது? அம்பால போய் இப்படி சேரும் பொழுது அம்பாள் உள்ளம் குளிர்ந்து இது யாரு காரணம்பா? நம்ம வீட்லயே ஒரு குழந்தைகள் சத்தம் போடாம அமைதியா விளையாடுறதுக்கு யாரோ அக்கா பக்கத்துல ஒருத்தவங்க வந்து அதை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம்? அந்த வெளியில இருந்து வந்தவங்க என்ன பண்ணுவோம்? அப்ரிஷியேட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம், நீ தண்ணி சாப்பிடுறியாப்பா, நீ மோர் சாப்பிடுறியா, காப்பி சாப்பிடுறியா? ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? அப்படி நாம எப்படி வந்தவங்களையே நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிட்டவங்க கவனிச்சு போவோம். அப்படி என்ன பண்ணுவோம்? அம்பாள் இவ்வளவு வெளியே திருப்தி பண்றீங்க, நான் ஒன்னு ஹாப்பியா வச்சுக்கிறேன் பாப்பா. அதனால அப்படிப்பட்டதான ஒரு விசேஷம். எல்லோரும் அம்பாலை தியானம் பண்ணி இந்த பலன்களை எல்லாம் அடைவோம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. மகாதிரிபுர சுந்தரி மாதா கி, சத்குருநாத மகாராஜ் கி.
Gracias.